பாடாளி
அக்கா முப்படாதே கும்மி பாட்டு படிக்க இவா 7 பேர்களும் கும்மி அடிக்க அப்படியே சுத்தி நின்னு அக்காவை சுத்தி நின்னு கும்மி அடிக்க அப்படி கும்மி அடிக்கும் போது பார்த்தார் பாலகனுடைய வள்ளி கொண்ட பட்சம்மாள் நாராயணன் அறிந்தார் நம்ம தங்கை 8 பேரும் இந்த பார்வதியாளுடைய நந்தவனத்துல உட்கார்ந்து கும்மி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காள இந்த பாதையாக படிகளுக்கும் பகவான் வந்தாரானால் நம்ம தங்கை பார்வதியை மறந்து 8 பேரும் உட்கார்ந்துருவாங்க என்று ஆண்டவன் பகவானுடைய மைத்துனன் என் முட்டம் பொறி விட்டம் கடும் பழுகும் பள்ளி கொண்ட ராமன் அந்த நந்தவனத்தை விட்டு நம்ம தங்கையை 8 பேரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆயனந்த கோபாலக்கண்ணன் அதே இந்த மாலாபுரத்து முப்படாதியை காப்பாற்ற சுவாமி ராமச்சந்திரன் வருகிறார். எப்படி வருகின்றார் அமர்ந்து கொண்டு ஆயனந்த கோபாலக்கண்ணன் 8வது நந்தவனம் வந்து சேர்ந்தார். அது 8வது நந்தவனத்திலே வந்து தங்கேரிகளை 8 பேரையும் பார்த்து வலது இறக்கையில 4 குழந்தை இடது இறக்கையில 4 குழந்தை 4 குழந்தைய அப்படியே அங்க தூக்கி வாரி ஆகாயமா பறக்கின்றார். அது பறந்த உடனே பார்த்தாரி அம்மையாகப்பட்ட நாகக்கண்ணி ஆனால் நம்ம தவமிருந்து பெற்ற குழந்தையை குழந்தைகளை கிரணம் அல்லவா தூக்கி செல்லுகின்றது என்று நாகராஜனும் நாகக்கண்ணி மனதிலே நினைத்து எப்படி வாராங்க பாருங்க. எப்படி வருகிறார்கள். அதாவது ஒரு கிருஷ்ணன் இப்ப ஒரு கோழி குஞ்சை தூக்கிட்டு போனான். அந்த கெனடாவார அந்த கோழி எப்படி பறந்து விரட்டி அடிக்கும் அல்லவா. அதே மாதிரி தங்கைகளை 8 பேர்களையும் என் பெருமாள் கெனடாவார் வாகனத்துல வச்சு தூக்கி செல்லும் போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் இந்த குழந்தையை கெனடம் தூக்கி செல்லுகிறது என்று எப்படி பறந்து வாரார் பாருங்க. எப்படி பறந்து வருகின்றார். முன்பாரைக்க
நாகக்கண்ணி அந்த இடத்திலே மாண்டு மடிந்தார்கள். அப்ப பார்த்தார் சுவாமி என் பெருமாள் நம்மள் வாகனத்து நிழல்பட்டு நாகராஜும் நாகக்கண்ணியை மாண்டு மடிந்து விட்டார்கள். சும்மா விடலாமா? சும்மா விடக்கூடாது. எந்தையன் முட்டப்பொறிதிட்ட கடலின் ஒழுகும் பள்ளி கொண்ட ராமன் அறிந்து அப்ப சொல்லுகின்றார் நாகராஜும் நாகக்கண்ணிக்கு சுவாமி என் பெருமாள் நாராயணன் வரத்தை கொடுத்தார். நாளே ஒரு காலத்திலே என் தங்கையர்கள் அக்காதங்க 8 பேரும் முப்படாதி அந்த தங்கம்மா நேர்ந்து நிலைய வாங்கி எங்க உட்கார்ந்திருக்காளோ அந்த இடத்திலே உங்களுக்கு நாகசக்தி ஆலயம் என்று தோன்றட்டும் என்று நாகராஜன் நாகக்கண்ணிக்கு வரத்தை கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு எந்த அம்மன் கோயில் எடுத்தாலும் சரி நாகசக்தி இல்லாத ஆலயமே கிடையாது. சில ஆலயங்கள்ல என்ன செய்வாங்க தெரியுமா? உடம்புடியில கொஞ்சம் பால் பழம் பக்கத்துல ஒரு முட்டை வச்சிருவாங்க. மக்கள் கண்ணுக்கு தெரியும்படி அங்க இருந்து சர்ப்பம் அப்படியே வரும். அந்த பாலையும் குடிச்சிட்டு அந்த முட்டையும் கொத்தி குடிச்சிட்டு போவோம். ஆனா சில ஆலயங்கள்ல பக்தர்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால் நாகசக்தி இல்லாத ஆலயமே கிடையாது. உடனே நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் ஆனந்த கோபார கண்ணன் வரத்தை கொடுத்து விட்டு அக்காதங்க 8 பேர்களையும் கைலாசை எப்படி கொண்டு வரார் எப்படி அழைத்து வருகின்றார். நிப்பாட்டினார். அப்படி நிப்பாட்டும் போது இந்த மாதாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தங்கம்மா முப்படாதி கேட்கா அண்ணா என்ன கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த வடக்கு கோட்டை வாசல் அடைச்சிருக்கு அப்படிதானே? அப்படி அடைத்திருக்கும் போது இந்த அதாவது ஐப்பசி மாதம் அதாவது 3வது செவ்வாய்க்கிழமை இரவு கோயில் குடை விழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அதாவது ஒலி அமைத்து தந்திருக்கிறது யாரையா? ஆர்வி சவுண்ட் சர்வீஸ் திரவிய நகர். அப்படி கோயில் குடை விழா நடக்கும் பொழுது இப்ப நம்மளுக்கு அதாவது ஒலி ஐயா இது ஒலி செட்டு. இப்ப அதுக்கு அடுத்தால ஒரு ஒலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த ஊர் ஐயா? இப்ப இந்த மாதாபுரத்துல நடக்கிற என் தாய் முப்படாதிக்கு நடக்கிற கோயில் கொடைக. இந்த உலகத்துல யாரெல்லாம் என் தாயை வணங்கணும்னு நினைக்காமோ சரி அவங்க அத்தனை பேருக்கும் கையில எடுத்துக்கொண்டு சேர்க்கிற மயூரி தொலைக்காட்சி. அவங்க சரி இப்ப இத ஒரு காணொலியா பதிவு செஞ்சு சரி ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அவங்க தொலைக்காட்சியிலையும் போடுவாங்க. சரி அதே மாதிரி யூடியூப்ல சேனல் வச்சு சரி மயூரி தொலைக்காட்சி அதுலயும் போடுவாங்க. இந்த மாதாபுரத்துல என் தாய் முப்படாதிக்கு நடக்கக்கூடிய கோயில் கொடை விழா நம்ம காலகாலத்துக்கும் பாத்துக்கிடலாம். சரியா மயூரி தொலைக்காட்சியில பாத்துக்கிடலாம். காலகாலத்துக்கும் பாத்துக்கிடலாம். நம்ம வில்லும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். அப்படியா? ஆமா ஒரு கூட 5-6 அட்வான்ஸ் வரும் நமக்கு. அப்படியா? ஆமா அவங்கள வச்சுதான் நம்மளுக்கு பேரு. ஆகையினால் அம்மை முப்படாதி தங்கம்மா அருளாளை பட்டி பெருக வேணும் பார்ப்பான பொங்க வேணும்.
மாதிரி கூட 2 நெக்லேஸ் போட சொன்னேன். அப்படியாம்மா? கேட்டாளா? அதனை செய்யும் தொழில் பெருக வேணும், சீமானாக தலைக்க வேணும், சீமானாக தலைக்க வேண்டும். அம்மாளுடைய அருளாலை. அப்ப இப்பொழுது பாருங்க, ஆமா 5-6 தொலைக்காட்சியா இருந்தாலும் ஆமாம்மா அடுத்த ஆண்டு ஆமா அவர்களுடைய நிகழ்ச்சி தொலைக்காட்சி ஆமா சேனல் ஆமா 1000-ஆக பெருக வேண்டும். அம்மாளுடைய அருளாலை அவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு கதைக்கு வருவோம். அப்ப பார்த்தால் ஆயனந்த கோபாலக்கண்ணன் அம்மா என்ன இதுதான் கைலாசம், இதுதான் வடக்கோட்டை வாசல், இதுதான் வடக்கு கோட்டை வாசல். இங்க இருந்து ஆமா இங்க அக்கா தங்க 8 பேர்களும் அடைந்திருக்கும் அடகதவை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஆமா கதவை தட்டுங்கள், ஆண்டவன் பகவானை பார்க்கலாம். பகவான் வந்து கதவை திறப்பார். நீங்க கேட்க வேண்டியதை நேரா பகவான் கிட்ட கேட்கலாம். என்ன ஆளை விட்டுருங்க, நான் திருப்பார்கடல் போறேன் என்று ஆமா என் பெருமாள் கெரடாழ்வார் வாகனத்திலே தங்கரிகளை நிப்பாட்டி விட்டு தன்னுடைய இருப்படம் திருப்பார்கடல் சென்றார். அந்த நேரத்திலே என் உண்மையாகப்பட்ட முப்படாரியும் அடைத்திருக்கும் அடகதவை தட்டுகிறார். எப்படி தட்டுகின்றார்? அடைத்திருக்கும் கதவே அத்தான் அத்தான் என்று அடகதவை தட்டினார். என்ன ஒரு வீட்டுல கதவை தட்டுனா அந்த கதவை திறக்கிறது பெண்களா ஆண்களா? எங்க வீட்டுல கதவு தட்டது ராத்திரி போல கதவு தட்டுற சத்தம் கேட்டா நான் என் மாப்பிள்ள தான் படத்துல எழுதி பாப்பாரு. சரி ஆமா என்ன கதவு தட்டுதாங்க. ஆமா ஆனா அங்க கைலாசத்துல கதவை தட்டனுடைய சத்தத்தை அம்மாள் பார்வதி ஓடி வாராள். நில்லு 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 பார்வதி, என்ன அக்கா என்று அழைத்தால் நீ சென்று பார்க்க வேண்டும். ஆமா அக்கா என்று அழைத்தால் நீ போய் பார்க்க வேண்டும். அவள் அழைப்பதோ அத்தான் அத்தான், நீ என்னத்தான் அழைக்கா. அப்ப நான் போய் தான் திறப்பேன். ஆமா கதவை திறப்பேன், பாப்பேன், அடகதவை திறப்பேன். ஆமா என்று பகவான் சக்தியிடத்திலே சொல்லிவிட்டு அடகதவை வந்து திறக்க வருகின்றார். அப்ப பார்த்தால் அம்மா முப்படாதி அம்மாயே தங்கையர்களே நம்ம அக்கா புருஷன் உங்களுக்கு எத்தனை மச்சான்? எனக்கு அக்கா புருஷன் மச்சான். அக்கா புருஷன் மச்சான். ஆமா இல்ல ஆசை மச்சான் நேச மச்சான் வரிசைக்கா என்னதீங்களா? அதான் எத்தனை மச்சான்னு கேட்டேன். அது கணக்கே கிடையாது எனக்கு மச்சான். கணக்கு இல்லாத மச்சானா? ஆமா அதுதானே ஆமா கொடுத்து வச்ச வாழ்க்கையா? ஆமா அம்மா அக்கா மாப்பிள பூரா எனக்கு மச்சான் தான். எம்மா மச்சாமாரு துணை இருந்தா மலையில ஏறி பொழைக்கலாம். அது மச்சினமாரு துணை இருந்தா ரெண்டும் ஒண்ணுதானே. மச்சினமாருன்னா இப்ப நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம்னா ஆமா அவங்களுக்கு என் மக்களுக்கு வந்து மச்சினமாரு. அப்ப மச்சாமார துணைக்கு எடுக்க வேண்டாம். அது எடுக்க வேண்டாம். அக்கா மச்சாமார துணைக்கு எடுத்தா அக்காமார் வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். ஆமா ஆகையினாலே ஆமா கதவை திறக்க வருகின்றார். அப்ப பார்த்தா அம்மா முப்படாதி இவ்வளவு அழகா நின்னா. ஆமா நம்ம அக்கா புருஷன் நம்ம அழகுல மயங்கி நம்ம அக்கால மறந்து நம்ம கூட இந்த வாசல்லே உட்கார்ந்துருவாரு. ஆமா ஆகையினால நம்ம சுயரூபத்தை மாற்ற வேண்டும். நம்மளோட ரூபத்தை மாற்ற வேண்டும். நம்மளை கண்டால் பகவான் பயப்பட வேண்டும் என்று அரமனைக்கு
சொந்தக்காரி அதிகாரி முப்படாரி பகவான் வாரதை கண்டு தன்னுடைய ரூபத்தை மாத்துறான். ஆமா, பகவானையே பயப்பட வைக்க போறா. அவ எப்படி ரூபத்தை மாத்துறா பாருங்க. எப்படி மாத்துகின்றான்? வீரப்பண்ணா அம்மாள் வடிவம் கொண்டார். ஈர பல்லும் விரிசடையும் அப்பு சடையும் 5 சட கொஞ்சி விட அழகு சடமார் புரள கைவாளையல் கலகாரங்க காலு தண்டை கிளுகிழுங்க அம்மாளுக்கு தொங்குது இந்த மாதாபுரத்து ரைஸ் மெல்ல நடக்கும் பாரு பெல்ட். மாரி அம்மாளுக்கு தொங்க போட்டிருக்கா. 2 சைடும் வீரப்பல்ல பார்த்தனா ஒவ்வொரு மலத்துக்கு அங்க தொங்குது. பகவான் அப்படியே கதவை திறந்த நிமிஷத்துல நம்மள பார்த்து நடுங்கணும். அப்படி நடுங்கணும். எந்த அம்மாள் அங்க சிங்காரமா இருந்தவள் ஆங்காரமாக வடிவம் கொண்ட உடனே கதவை திறந்த பகவானுக்கு அம்மா முப்படாதிய கண்ட உடனே பகவான் எப்படி நிக்காரு பாருங்க. எப்படி நிக்காரம்மா? காராட கையாட உள்ளமெல்லாம் சேர்ந்தாட அப்படியே பதறி நிக்காரு. கிட்ட ஆடுது. என்னது? கை காலெல்லாம் ஆடுது, பதறுது. அப்ப உடனே பார்த்தார் பகவான். உச்சியில இருக்க கங்காதேவி ஆடுதா. கழுத்துல கிடக்க கருணாகம் ஆடுது. கையில இருக்க திரிசூலம் ஆடுது. திரிசூலத்துல இருக்க சின்ன உடுக்கு ஆடுது. சிட்டு உடுக்கு ஆடுது. சிட்டு உடுக்கு அதான சின்ன உடுக்கு இல்ல, அது ஆடுது. சிட்டு உடுக்கு ஆடுது. நம்ம உடுக்கார அண்ணாவிக்கு உடுக்கு ஆடுற மாதிரி ஆடுது. ஆமா ஆகினால் பார்த்தார் பகவான். உங்களை கண்டு பேச்சு கொடுக்காம போனா பொம்பளைய கண்டு பயந்து போறான்னு பகவான் நினைப்பாரு. பொம்பளைய கண்டு ஒரு ஆம்பளை வந்து அதுவும் உலகத்தை படைச்சவர் படியலக்கவர் நம்மளை பார்த்து பயந்து போறாரு என்று அம்மா முப்படாது நினைப்பா. வெளிய காட்டக்கூடாது. அதனால உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை வெளிய காட்டிடக்கூடாது என்று பகவான் பயவர்த்திக்க இருந்தாலும் அதே மாதிரிதான் இப்போ பூலோகத்துல நடக்குமா? என்னதான் பொம்பளைங்களை கண்டு உள்ள பயம் இருந்தாலும் ஆம்பளைங்க வெளிய கெத்த நிப்பாங்க. பயத்தை வெளிய காட்ட மாட்டாங்க. கீழே விழுந்தாலும் மேல மண்ணோட்டமா பேசுவாங்க. உடனே அம்மா பார்த்து அக்கா புருஷன் நம்மளை கண்டு பயந்து நிக்காரு. அப்ப நினைக்காரு பகவான் ஆனா அவள அழகா இருக்காரு. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாள். அம்மா இடிச்சிரும். அப்படி பேசக்கூடாது. எதுக்குமா? அதுதானே ஏமா கதையில பேசித்தானே ஆகணும். அப்பதான் நேரம் போகும். ஆகையினால பல்லு முத்தம் கொடுக்க முடியாது. ஆனா இவ்வளவு தாலி கட்டுனா அம்மா அப்பு சடைக்குள்ள 5000 கோட்டை பேனு நலியுது. சொரியுது. ஆண் பேனும் பொம்பேனும் அப்பு சடைக்குள்ள அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு வருது. அந்த ரூபத்தை பார்த்தே பகவான் அப்படி தயங்கி நிக்காரு. ஆனா இவ்வளவு தாலி கட்டணும். தலையில இருக்க
பியானு நம்ம சடைகளும் வந்துரும் கங்காதேவிக்கு பியான் பத்திரும் பார்வதிக்கு பியான் பத்திரும் ஆமா நம்மள கெட்டக்கூடாது என்று பகவான் எண்ணக்கூடிய நேரத்தில் ஆனா பயம் ஒரு விஷயம் இருக்கு ஆமா பகவான் அம்மாவும் முப்படாதே பார்த்து கேட்கின்றார் அம்மாயும் முப்படாது என்ன கேட்காரு பாருங்க எப்படி கேட்காரம்மா எந்த ஊரு எந்த தேசம் தம்பி உண்டா தாய் உண்டா தகப்பன் உண்டா ஏடி உனக்கு சொந்தம் உண்டா பந்தம் உண்டா பந்தம் உண்டா ஏடி அம்மாவுக்கு முப்படாதிமாவுக்கு பந்தம் கிடையாது மாயாண்டி சொடலைக்கு தான் பந்தமா ஆமா பந்தம்னா அதாவது சொந்தக்காரர்கள் அம்மா என் முப்படாதி உனக்கு அண்ணன் குண்டா தம்பி குண்டா அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது ஆமா ஆனா அண்ணன் உண்டு அதான் அண்ணன் உண்டான்னு தான் கேட்டேன் ஆமா உங்க ஆத்துக்கு எப்படி காட்டிச்சோ எனக்கும் அண்ணன் உண்டான்னு தான் காட்டிச்சா ஆமா அப்பன்னு சொல்லுதால் அம்மா முப்படாது ஏடி தங்கையர்களா நம்ம அக்கா புருஷன் மச்சான் நம்மகிட்ட வாயை திறந்து பேசிட்டாரு நம்ம உள்ளதை சொல்லி விடுவோம் ஆசை மச்சான் நேசம் மச்சான் தங்க மச்சான் என்ன அண்ணன் உண்டு தம்பி கிடையாது தாய் உண்டு தகப்பன் உண்டு தற்காக்கை யாரும் இல்லை எங்க அப்பா பேரு நாகராஜன் எங்க அம்மா பேரு நாகக்கண்ணி இறைவா பாம்பாக இருக்கும் போது நான் ஏன் பாவையாக பிறந்து சர்ப்பமாக இருக்கும் போது நாங்கள் ஏன் சக்தியாக பிறந்தோம் பிறந்த காரணத்தை சொல்லுங்க என்று கேட்ட உடனே பகவான் சொல்லுகின்றார் அம்மா முப்படாதி உங்க அப்பா பேரு நாகராஜன் உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி அப்படியா நீங்க 8 பேர் எனக்கு தாய் மாமன் மக்கா தாய் மாமன் பிள்ளைகள் அப்ப நாகராஜன் வந்து எனக்கு தாய் மாமன் ஆகையினால மலைய வேண்டாம் பயப்பட வேண்டாம் வாங்க உள்ள வாங்க கைலாசத்துக்குள்ள வாங்க அப்படியே நம்ம 8 பேர் 9 பேர் உட்கார்ந்து பேசுவோம் எந்த அம்மையாகப்பட்ட இந்த மாதாபுரத்து முப்படாதியை கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் அரண்மனைக்குள்ள அழைத்தார் நேரத்துல அக்காரங்க 8 பேர்களும் என்ன கேட்கின்றார் பாம்பாக
செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆமா பாம்பின் வயிற்றிலே நாங்கள் ஏன் பாவையாக பிறந்தோம்? ஏன் பாவையாக பிறந்தோம்? சர்ப்பத்தின் வயிற்றிலே நாங்கள் ஏன் சக்தியாக பிறந்தோம்? ஏன் சக்தியாக பிறந்தோம்? உள்ளதை சொல்லுங்க சொல்லுங்கள் என்று பகவானிடத்துல அம்மா பிடாரி கேட்டாள். சரி வாங்க 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 நடந்த கதையை சொல்லணும் அவ்வளவுதானே. ஆமா என்று கைலாசத்திலே வரவழைத்து ஆண்டவன் பகவான் ஆமா அம்மா 8 பேரையும் பக்கத்துல உட்கார வைத்தார். அப்படி உட்கார வைத்து விட்டு ஆமா நடந்த கதையை சொல்லுகின்றார். 8 பேரையும் பக்கத்துல உட்காருங்க. ஆமா உங்க பாம்பின் வயிற்றிலே ஏன் பிறவி செய்தேன் என்ற காரணத்தை நான் எடுத்து சொல்லுவேன். சொல்லுகின்றேன். வரைக்கும் பக்கத்துல உட்காருங்கள் என்று அது கைலாசத்துல அம்மா 8 பேரையும் அமர வைத்து விட்டு அவர்கள் கதை இப்படி இருக்கும் பொழுது அதாவது அதுக்கு முன்பதாக அதாவது சிலவர் சொல்லுவாங்க மகிடாசுரன் கதையை முன்னால படிச்சு மகிடாசுரம் போர் முடிக்க அக்காதங்க 8 பேரையும் பிறவி செய்தேன் என்று சொல்லுவாங்க. நம்ம இதுவரைக்கும் அம்மாவை பிறவி செய்து அது கைலாசத்துல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு ஏன் பிறந்தோம் என்று அம்மா கேட்கான் பகவான் எடுத்து சொல்லுகின்றார். கதை இப்படி இருக்கும்போது எந்த நாட்டில் என்ன நடக்கு பாருங்க. என்ன நடக்கும்மா? நாட்டையும் நல்ல நாடு நல்ல நாடு வனம் என்று சொல்லப்பட்ட மச்சரிஷி வனத்திலே ஜகிடாசூரன் சிங்கமகாசூரன் என்று அண்ணன் தம்பி 3 பேர்கள். எல்லாத்துக்கும் முதல் பிறந்தவன் பேர்தான் சிங்கமகாசூரன். அவன் ஏன் தெரியுமா? என்னம்மா? மந்திரி பிரதானிகளோடு ஆண்டு வரும்பொழுது ஆலேரியும் உப்பரிக்க மேடையிலே நின்று கொண்டு எந்த தெருவில் என்ன நடக்கு என்று ஆராய்ந்து பார்ப்பது அவனுக்கு அன்றாடம் பழக்கம். அப்படி இருக்கும்போது உப்பரிக்க மேடையிலே நின்று மந்திரி பிரதானிகளோடு அங்க ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு பார்க்கின்ற பொழுது அதாவது மூல வீட்டுல ஒரு 95 வயசான தாத்தா ஆண்டு மண்டைய போட்டுட்டாரு. அப்படி மண்டைய போட்ட உடனே இந்த தண்டாயுதத்தை எடுத்து வைத்து யாரு பழுத கட்டி தாத்தாவை படுக்க போட்டு ஒரு மாலையை கழுத்துல போட்டு 4 பேரு தெருவுல தூக்கிட்டு போறாங்க. அப்ப சிங்கமகாசூரன் கேட்கின்றார் மந்திரி என்னப்பா ஒரு மனுஷனை படுக்க போட்டு 4 பேரு தூக்கிட்டு போறாங்களே என்ன? அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த முக்கு வீட்டுல இருக்காருல்ல 105 வயசான தாத்தா அவர் போற இடம் கிளம்பி போறாரு. ஆமா எங்க போறாரு? அவர் கிளம்பி காட்டுக்கு போறாரு. ஆமா அண்ணா தாத்தா மண்டைய போட்டுட்டாரு. தாத்தா இறந்து விட்டார். இறந்து போனாரா? ஆமா தாத்தா இறந்து போனாரா? ஆமா அப்ப நாளை ஒரு காலத்துல நானும் இப்படித்தான் செத்து போவனா? ஆமா மண்ணா நீங்களும் செத்து போவீங்க, உங்க பொண்டாட்டியும் செத்து போவாங்க, நானும் செத்து போவேன். பிறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்புன்னு ஒரு நாள் கட்டாயம் உண்டு. ஆமா அப்ப ஆடும் பொருள் இருந்து அசையும் பொருள் வரைக்கும் அழிவு என்பது ஒரு நாளைக்கு நிச்சயம். பாருங்க இந்த வாழையை வளர்க்கும் போது தோட்டத்துக்காரங்க என்ன அழகா பக்குவமா உரம் போட்டு வளர்த்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப அம்மா கல்யாண வாசல்ல அழகா நிக்கு. ஆமா அப்படி இருக்கும் பொழுது அப்ப நானே இறந்து போவேனா? அண்ணா இல்ல நீங்களும் இறந்து போவீங்க. ஆமா உங்களை கொஞ்சம் மேலதாத்துல கூட்டிட்டு போவாங்க. ஆமா நீங்க நாட்டோட மன்னர் இல்லையா? அவரை படுக்க போட்டு கொண்டு போறாங்க, உங்களை உட்கார வச்சு தியானம் கட்டி தூக்கிட்டு போவாங்க. ஆமா என் மன்னா நான் சாகாமல் இருக்க வேண்டும். ஆண்டவன் சதாசிவனை பார்க்க வேண்டும். கடவுளை பார்த்து கடிய தவம் இருந்து தவத்தினுடைய மகிமையினாலே சாகாத வரம் வாங்க வேண்டும். அதுக்கு இடையில நம்மளுக்கு சாக்காலம் உண்டு கிடையாது. உண்டு என்று சிங்கமகாசூரனிடத்துல மந்திரி எடுத்துரைத்தார். பார்த்தான் சிங்கமகாசூரன் மந்திரி என்ன சாகாமல் இருக்க வேண்டுமானால் பகவானை நினைச்சு பார தவம் இருந்து தவத்தினுடைய
மகிமையினாலே அந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று இருக்கும்போது ஆமா சிங்கமகாசூரன் பகவான் நினைச்சு தவமறுக்க பரப்படுதான். ஆமா அப்படி பரப்படும் பொழுது என் தாயை கும்பம் தலையில வச்சு ஊருக்குள்ள எப்படி விளையாடுவார ஆமா
பாட்டு படிச்சு ஆமா இல்ல ஊரு சுத்தி வாரா. ஆமா அப்படியே ஊர் விளையாண்டுட்டு வாரா. கும்பம் தலையில வச்சு அப்படியே கூத்தாடி வாரா. கூத்தாடி வாரா. அப்படி இருக்கும்போது ஆமா பார்த்தான் சிங்கமகாசூரன். சிங்கமகாசூரன் ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று எப்படியே போனா நம்ம தவம் இருக்க முடியுமா? முடியாது முடியாது முடியாது. ஆமா பகவானை பார்க்க வேண்டுமானால் நம்ம காவி உடை அணிய வேண்டும். காவி உடை அணிய வேண்டும் என்று சிங்கமகாசூரன். ஆமா கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு கைலாசம் போக முடியுமா? முடியாதல்லவா? ஆமா அவருக்கு ஏத்தாப்புல ஆண்டி பண்டாரமா மேல போனாதான் அவரை பார்க்க முடியும். பார்க்க முடியும். ஆமா என்று ஆமா சிங்கமகாசூரன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று எப்படி வாரா? எப்படி வாராம் பாருங்க. எப்படி வருகின்றார்? அடித்தான் மொட்டை மொட்டை நெத்திரை ஹிட்டான் திருநீத்து பட்டை திருநீத்து பட்டை கழுத்திலே ஓட்டான் உத்திராட்ச கொட்டை உத்திராட்ச கொட்டை கையிலே பிடித்தான் சிவக்கட்டை சிவக்கட்டை தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா அந்த சிங்கமகாசூரன் முத்திரையும் மோதிரன் பஞ்சாட்சரம் மேதாவிய போலணிந்து சங்கு ஜெயகண்டே சமத்துடனே கைது பிடித்து முத்திரையும் மோதிரத்தை முதல் மந்திரி கையிலே கொடுத்து மந்திரி நம் பகவான் நினைச்சு தவம் இருக்க போறேன். நாடு பதனம் நகரம் பதனம் சொத்து பதனம் என் வீடுவாச அத்தனையும் பதனம் என்று ஒப்படைச்சான். ஒப்படைத்து விட்டு மந்திரிடத்துல சொல்லுறான் மன்னன் சிங்கமகாசூரன் எப்படி சொல்றான் பாருங்க. எப்படி சொல்லுகின்றான்? வருவாங்கி வரும் அழகும் வரும் என்று சிங்கமகாசூரன் மந்திரிடத்தில் அத்தனையும் ஒப்படைத்து விட்டு மச்சரிஷி வனத்தை விட்டு நேர கைலாசம் வாரான். கைலாசம் எப்படி வாரான்? எப்படி வருகிறார்? ஊசி இல்லை படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை சாம்பல் இல்லை படர்ந்த மாலை ஹரிசங்கரனை வாழும் மாலை வாசி இல்லை படர்ந்த மாலை பங்குனி தேர் ஓடும் மாலை நாகமலை தோகுமலை நல்முனிவர் மலைகளெல்லாம் கடந்து நேர உதயகிரி பர்வதம் வந்து சேர்ந்தான். உதயகிரி பர்வதத்திலே நேற்று நம்ம அரங்கங்களில படிச்சிருக்கோம். இன்னைக்கு அதே சொல்ல முடியாது. ஆகையினாலே ஆழநீள குடிகள் தோண்டி 1000 முழ கம்பம் நாட்டி 1000 முழ கம்பத்தின் மேலே ஆமை பலகை போட்டு ஆமை பலகை மேலே அடிப்பரப்பு நெல் பரத்தி அந்த சிங்கமகாசூரன் எப்படி தவம் இருக்க போற? அடிப்பரப்பு நெல்லும் மேலே அவன் அழகு செப்பு குழந்தை
தலைகளுமாக நின்று கொண்டு பச்சரிசி வனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் ஆண்டவன் பகவானை நினைத்து கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஏந்திக் கொண்டு அரணை என்று அரனை நோக்கி தவம் இருந்தார் சிவா என்று சொல்லி சிவனை நோக்கி தவம் இருந்தார் தவம் இருக்கும் பொழுது சிங்கமகாசூரனுடைய தவநிலை எப்படி இருக்கு அதாவது 12 வருடம் தவம் இருக்கிறான் தவநிலை எப்படி இருக்கின்றது அடித்து மணல் பரஞ்சிய கரையாம் மேல் படையா மணல் பரத்தி கரையாம் மேல் படரை கொண்டே அங்கிலே சில்ல பறவைய முடே வெட்டிய முண்டே இடைய முண்டே இடைய பறவை முடே வெட்டிய முண்டே இடைய ஐந்து தடனாக வந்து முண்டே இடைய அழகாக ஐந்து தடனாக வந்து முண்டே இடைய அழகாக கர்மாநாட்டில் முளைத்தே கால்மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சொரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால்மாட்டில் பூச்சொரிய ஆனா கொண்டையில சிலவரவை கூடு கட்டி முட்டையிட அது முட்டையிடும் போது அரக்கனுடைய தவநிலையின் அதே அரகரா அரணை என்றும் சிவசிவா சிவனை என்றும் 12 வருடம் தவம் இருக்கான் சிங்கமகாசூரன் அவனுடைய தவநிலையானது அது கைலாசம் வருகின்றது கைலாசத்திலே ஒரு நாள் இல்லாத திருநாளாக நீலகிரி பர்வதம் கிட்டு வந்து அசைகின்றது அப்ப பார்த்தால் அம்மாள் பார்வதியா பகவான் பரிகளக்க போறாரோ அல்லது எங்க போறாரோ தெரியலையா அல்லது படுத்து தூங்க போறாரோ தெரியலையா கைலாசம் கிடுகிடுன்னு ஆடுது என்று அம்மாள் இருக்கும் போது கால் மடக்காமல் பாத பணிவடைகள் நடத்தாமல் மௌனமாக இருக்கிறார் இதை கண்டார் ஆண்டவன் சிவபெருமான் இன்னைக்கு சக்தி எப்படி இருக்கா என்று பகவான் அம்மாள் பார்வதியை பார்த்து கேட்கிறார் எப்படி கேட்கார் பாருங்க கங்கையாது அணிந்த தேவி ஏன் மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன உள்ளபடி சொல்லு என்று பகவான் பார்வதியை பார்த்து கேட்கிறார் பார்வதி சொல்லுகின்றார் அங்கேது அணிந்ததேவா கையிலங்கிரி வாசகனே மகேஸ்வரா உலகை கட்டி காக்கும் இறைவா ஒரு நாள் இல்லாத திருநாளாக கையிலங்கிரி பர்வதம் கிடுகிடு என்று அசையக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவன் பகவான் கேட்டவுடனே
அம்மா சொல்லுதா சொல்லுகின்றார் உள்ளபடி சொல்லுங்க சொல்லுங்க என்று கேட்டாள். ஆமா பகவான் சொல்லுறாரு சொல்லுகின்றார் கைலாசம் ஆடுதுன்னு தானே என் பாத பணிவடைய நிப்பாட்டி விட்டாய் இரு நான் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சொல்லுதே என்று சக்தியிடத்தை சிவன் சொல்லிவிட்டு ஞானக்கண்ணை திறந்து ஆராய்ந்து பார்க்கின்றார். பார்க்கும்போது மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்கமகாசூரன் அதாவது உதயகிரி பர்வதத்திலே நினைத்து தவம் இருக்கிறார். அவனுடைய தவநிலை முற்றி பெற்று அது கைலாசம் வந்திருக்கு என்று சொன்ன உடனே சுவாமி என்ன அந்த பக்தனை அது கைலாசம் வரவழைத்து கேட்கக்கூடிய வரத்தை கொடுங்க வேண்டும் என்று அம்மா சொல்லுகின்றார். பார்த்தார் பகவான் நான் போய் வரம் கொடுக்க முடியாது நந்திதேவனை அனுப்பி மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சூரனை அது கைலாசம் வரவழைத்து அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்துருவோம் என்று அந்த நந்திதேவரை வரவழைக்கிறார். எப்படி வரவழைக்கின்றார் மாறும் வெள்ளாய் நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய் மாறும் வெள்ளாய் நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய் அம்மா உண்டானை கண்டு அழகுமாக நந்தி தேவா அம்மா உண்டானை கண்டு அழகுமாக நந்தி தேவா ஓடி வந்து ஆண்டவன் பகவானை உட்காரும் வரமு வந்து முடிவணங்கி தண்டனிட்டு வரமும் வந்து அடிவணங்கி தண்டனிட்டு போய் நந்தி தேவன் கூட்டிட்டு வாரேன் என்று ஆண்டவன் பகவானிடத்திலே வரத்தை வாங்கிக் கொண்டு நந்தி தேவன் சிங்கமகா சூரனை அழைப்பதற்கு ஓடி வாரார் பாருங்க. எப்படி ஓடி வருகின்றார் கோட்டையா நல்ல பெருநாளையா ஓடி வாரார் நந்தி தேவா இடத்துக்கு வந்தார். அப்பா அழைத்தாரா? அப்ப நந்திதேவன் பார்த்தார். எந்த சத்தம் அழகு நந்தி காதில் கேட்டார். சிவசிவா எந்த சத்தம் செல்வ நந்தி காதில் கேட்டார். அப்ப நினைச்சார் நந்திதேவன் நினைக்காரு. பத்தாய் என்று அழைத்தார். தவம் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துருவாங்க, ஓடி வந்துருவாங்க. என்று அழைத்தாள். அவங்க இருக்கக்கூடிய பக்தரெல்லாம் வந்துருவாங்க. ஆகையினால எதுக்கு இருக்கு சொல்லி கூப்பிடத்தானே இருக்கு. பேரை சொல்லி கூப்பிடுறோம் என்று அந்த சிங்கமகா சூரனை நந்திதேவர் எப்படி அழைக்கார் பாருங்க. எப்படி அழைக்கின்றார். கம்பம் வீட்டு கீழறங்கு
பகவானா இருந்தா சில அடையாளங்கள் உண்டு. ஆமா, அடையாளங்கள் உண்டு. அந்த தலையை பார்க்கும்போது தலையில கொண்டை இல்லை. கொண்டையிலே சந்திரன் காட்சி கொடுப்பார். கெங்காதேவி பழிஞ்சு கொண்டு இருப்பான். ஆனா தலையில கொண்டையை காணும். ஆனா கழுத்தை பார்க்கும்போது கருணாகத்தை காணவில்லை. கையை பார்க்கும் பொழுது திரிசூலத்தை காணவில்லை. இடுப்பை பார்க்கும் போது புலித்தோலை காணவில்லை. பார்த்தா பகவான் மாதிரி தெரியவில்லை. காவி கட்டிதான் கட்டியிருக்காரு. ஏதோ ஒரு பண்டாரம் வந்து நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆமா, நம்ம சடார்னு கீழே இறங்கி பெயரக்கூடாது என்று நந்தி தேவனை பார்த்து மச்சரி சிவனத்தை ஆண்டு வரக்கூடிய சிங்க மகாசூரன் கேட்கின்றார். எப்படி கேட்கார் பாருங்க. எப்படி கேட்கின்றார். என்று நந்திதேவனை பார்த்து சிங்க மகாசூரன் கேட்டார். நந்திதேவன் உண்மையிலேயே பகவான் நினைச்சுட்டான். ஆமா, கேட்ட வரம் தருவேரானால் கம்பத்தை விட்டு இறங்குவேன்னு கேட்கின்றான். நம்ம உள்ளதை சொல்லிடுவோம் என்று சிங்க மகாசூரனை பார்த்து ஆமா நந்திதேவன் எப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகின்றார். பக்தா யாரு தெரியுமா? யாரப்பா? அரணும் அல்ல ஜீவனும் அல்ல ஜீவனும் அல்ல நந்திதேவன் சிவனும் அல்ல அரணும் அல்ல அழைக்க வந்த தேவனப்பா நந்திதேவனப்பா. நந்திதேவன். ஆமா, நந்திதேவனா. ஆமா, நந்திதேவன் ஒண்ணுதான். நந்தி. ஆமா, அம்மா திருத்துனாலும் வரும். பயமா இருக்கு அம்மா, முப்படாதி அம்மா. அதுதானே. ஆமா, எப்படியாவது உன் குரலை பத்தியே காட்டிக்கிட்டே இருக்கணும்ல. ஆகையினாலே ஆமா நான் அழைக்க வந்த நந்தி பகவான். ஆமா, காளியத்தை அப்பப்ப வெளியே உடனே பார்த்தால் ஆண்டவன் பகவான். அப்போ பகவான் என்றாலும் ஒண்ணுதான். நந்தி பகவான் என்றாலும் ஒண்ணுதான். அப்ப நம்ம போய் பகவானுக்கு பாலபூஜை நடத்திடுவோம் என்று கம்பத்தை விட்டு கீழறங்கி நந்தவனம் சென்று மலர் எடுத்தாள். பறிச்ச மலரை கொண்டு வந்து ஆமா அந்த நந்தி பகவான் பாதத்திலே போட்டு பாத பணிவடை நடத்தினார். நந்தி பகவான் ஆமா சிங்கமகாசூரன் கழுத்திலே அதாவது காத்திலே ஆமா தாத்தா தேங்காயை கொண்டுட்டு சுத்தின உடனே எனக்கு தேங்காய் வந்துட்டு. ஆமா, ஆகையினாலே ஆமா அதே அங்க விஞ்ஞான மந்திரத்தை உச்சரித்தார். அந்த சிங்கமகாசூரனுக்கு ஆமா பறக்கும் சக்தி முளைத்தது. பறக்கும் சக்தி முளைத்த உடனே ஆமா அந்த சிங்கமகாசூரனும் நந்தி பகவான் அங்க கைலாசம் எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகிறாரோ
கைலாசத்துல வந்து ஆமா ஆண்டவன் பகவான் உள்ளமார இருக்க நாக்கு அதானே ஆமா ஆண்டவன் பகவான் அப்பா அப்பா இதுதான் கைலாசம் வடக்கோட்டை வாசல் இதுதான் வடக்கு கோட்டை வாசல் இங்க இருந்து அப்படியே ஆண்டவன் பகவானை பார்க்கலாம் பகவானை நீ பார்க்கலாம் 12 வருடம் ஏன் தவம் இருந்தேன் தவத்துக்கு தகுந்தானே எனக்கு வரத்தை தாங்கன்னு நீ பகவானை பார்த்து கேட்கலாம் ஆமா என்று நந்தி பகவான் சிங்க மகாசூரனை கைலாசத்திலே வடக்கோட்டை வாசல்ல வடக்கு கோட்டை வாசலிலே விட்டுவிட்டு அவர் இருப்படம் சென்றார் ஹாப்பி வாங்கிட்டு வாங்களேன் அப்படி இருப்படம் சென்ற உடனே ஆமா பார்த்தார் நந்தி பகவான் போயிட்டாரு ஆமா சிங்க மகாசூரன் பார்த்தார் அவர் நந்தி பகவான் கொண்டாந்து விட்டுட்டு கிளம்பிட்டாரு ஆமா அந்த அரக்கனுடைய தவநிலையினால் அடைத்திருக்கு அடகதவு தாழ் திறக்கு தன்னால திறக்கு அவனோட தவ வலிமையில கதவு தன்னால திறக்கு ஆமா அடகதவு தாழ் திறந்தவுடனே ஆண்டவன் பகவானையும் அம்மாள் பார்வதியும் கண்டான் சிங்க மகாசூரன் ஒரு அழகு ஆனால் ஆமா அந்த பக்கத்துல இருக்கும் பார்வதியை கண்ண வச்சுட்டான் ஆமா பகவானை விட்டுட்டான் பார்வதியை பார்த்துட்டான் ஆதி பராசக்தி அம்மை உமையவளை கண்டு வரவாங்க போனவே சரின்னு அம்மா பார்வதியை பார்த்துட்டான் அந்த பச்சை கிளி போல இருக்கும் பக்கத்தை ஆமம்மா பேயாண்டி பிச்சையாண்டி சரையாண்டி புரித்தோராண்டி உட்கார்ந்திருக்கார் அதே பெண் பக்கத்துல அம்மா உட்கார்ந்தா அழகா இருக்கும் அந்த கைலாசம் கிழிஞ்சு போகும் அரக்கனை கொண்டு பார்வதி பக்கத்துல உட்கார வச்சா அப்படியா ஆமா அவன் நினைக்காம உட்கார முடியுமா அவ பக்கத்துல என்ன ஆசை ஆமா யார விட்டுச்சு ஆசை பெருசா அல்ல நம்ம களக்காட்டு மலை பெருசா ஆசைதான் பெருசு களக்காட்டு மலை பெருசு ஆசைதான் பெருசு இந்த களக்காட்டு மலையே விலைக்கு வாங்கணும்னு ஆமா அதே மாதிரி ஆமா வரவாங்க போனவன் அம்மா பார்வதி மீது கண்ணை வச்சுட்டான் இதை அறிந்தார் ஆண்டவன் பகவான் கடவுளே ஆனா நம்ம பொண்டாட்டிய பாக்கானே ஆமா இருக்கட்டும் பகவானும் பாத்துக்கிட்டாரா பொண்டாட்டிய பாக்கத ஆமா பக்கத்துல இருந்தே பாப்பாரு ஆனா தோணிலே இருப்பான் தொழும்பலே இருப்பான் தூதோன் நாராயணனுக்கு மைத்துனரா இருக்கப்பட்டவர் அங்க எப்படி இருப்பாரு எப்படி இருப்பார் அப்ப சிங்க மகாசூரனை பார்த்து ஆண்டவன் பகவான் கேட்கிறார் அப்பா ஆனா 12 வருடமாக பாரத் தவம் இருந்தையே உனக்கு என்னப்பா வர வேணும் என்று கேட்டவுடனே அப்ப பார்த்தார் இறைவா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்ன வர வேண்டும் என்னானே உமையவள் மீது சத்தியமாக அதாவது என்னானே என் தேவி பார்வதி மீது சத்தியமாக நான் கேட்ட வரம் தருவேன் என்று தாங்கள் சத்தியம் பண்ணிட்டாங்க சத்தியம் செய்து தாருங்கள் என்று பகவான் கேட்டார் ஆமா அப்ப பார்த்தார் என்னானே என் தேவி உமையவள் மீது சத்தியமாக என்னானே என் தேவி ஈஸ்வரி மீது சத்தியமாக என்ன வர வேணும் கேளப்பான்னாரு ஆமா உடனே பார்த்தான் சிங்க மகாசூரன் ஏற்கனவே சத்தியம் பண்ணிட்டாரு பகவான் நம்மளை விட்டு தப்ப முடியாது என்று எப்படி வரம் கேட்காம பாருங்க எப்படி வரம் கேட்கான் ஆண்டவனே பகவானே ஆமா என்ன வர வேணும் தெரியுமா என்ன வர வேணும் 1000 கோடி வருட வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.